வணக்கம். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மணல் அடுக்குகள் ஏதோ தார் பாலை நிலத்தில் உள்ள மணல் அடுக்குகள் என்று நினைக்க வேண்டாம். தூத்தூர் கிழக்கு கடற்கரையில் கடலரிப்பு காரணமாக மணலை உள்வாங்கி சென்ற கடல் இப்படி ஒரு உருவத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றது. அந்த காட்சிகளைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இது பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கடல் அரிப்பினுடைய அவலத்தை குறிக்கின்றது. இந்த பகுதியில் கடலரிப்பு தடுப்புச் சுவர் இல்லாத காரணத்தால் அதிகமான கடலரிப்பு ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுதியில் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கடல் ஒரு பக்கம் சீற்றமாக ஓங்கி அறைந்தாலும் இன்னொரு பக்கம் மணல் திட்டுகளிலே ஆனந்தமாக விளையாடி கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு சிறுவர்களைத்தான் நாம் இப்போது பார்க்கிறோம். அவர்கள் மணல் சிற்பங்கள் செய்வதிலே வல்லுவர்களாக மாறவிருக்கின்றார்கள். கடல் ஆக்ரோஷத்தை பொருட்படுத்தாமல் தங்கள் சிற்பங்கள் செய்வதிலேயே கவனமாக இருக்கின்றார்கள். இந்த சிற்பங்கள் சிறிது நேரத்தில் இந்த கடல் வந்து அடித்து செல்லும் என்றாலும் நம்பிக்கை ஒன்றை அவர்கள் முன்வைத்து இன்னும் அந்த விளையாட்டை தொடருகின்றார்கள். எவ்வளவு உயரமாக இருக்கின்றது இந்த மணல் அடுக்குகள். ஏப் என்று சொல்வார்கள் நம்முடைய தூத்தூர் பாஷையில். அந்த கடல் எடுத்து விட்டு சென்ற அந்த மணல்கள் எவ்வளவு 10 அடி உயரத்திற்கு அந்த ஏப்பு இருக்கின்றது. அந்த காட்சிகளைத்தான் நாம் இப்போது பதிவு செய்கிறோம். மேகங்களும் மேகமூட்டங்களுமாகவே இருக்கின்றது. பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருந்தாலும் இது கடல் சீற்றத்தின் காலம் என்பதால் கொஞ்சம் அவலமாகவும் இருக்கத்தான் செய்கின்றது. ஒரு சிறுவன் பின்வாங்கிவிட்டான் அந்த விளையாட்டிலிருந்து. சரி, விளையாட்டு முடிஞ்சாச்சு, போலாம். பாய் பாய், நன்றி, வணக்கம்.